நெல்லையில் சுமார் 570 கோடி மதிப்பிலான திட்டப் பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்னென்ன திட்டப்பணிகள் எல்லாம் தொடங்கி வைத்திருக்கிறார், அது குறித்து முழு விவரம். நெல்லை மாவட்டத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடங்கள், அதே போல புதிதாக கட்டப்பட்டு வரும் அந்த திட்டப்பணிகளை எல்லாம் மக்களுக்கு அர்ப்பணிக்கும் விழா நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் நடைபெற்று வருகிறது. சுமார் 570.36 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டத்திற்கான அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் KN நேரு, ராஜகண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம், அதாவது சுமார் 2018ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடந்து வந்த அந்த நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் தற்போது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையம் நெல்லை சந்திப்பு பகுதி, அதாவது நெல்லை மாவட்டத்தின் மைய பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில பேருந்து நிலைய பணிகள் நடந்து வந்ததால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தார்கள். தற்போது 3 அடுக்கு மாடி கட்டிடம், லிப்ட் வசதி, அதே போல அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் வசதி உள்ளிட்டவைகளுடன் கட்டப்பட்டு இந்த பேருந்து நிலையம் தற்போது மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதே போல டார்விக் நகர் பகுதியில் 6.62 கோடி ரூபாய் மதிப்பில் உள் விளையாட்டு அரங்கம், பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்துல 11.73 கோடி ரூபாய் வணிக வளாகம், அதே போல பன்னடுக்கு வாகன நிறுத்தம், தொழில் முனைவோர் கூட்டரங்கு மற்றும் நகராட்சி, பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்டவைகளும் இன்றைய தினம் நடந்த நிகழ்ச்சியில் செயல்பாடு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு தற்போது இந்த புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை கொடியசைத்து தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.